இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? மறுபடியும் இந்த வாரத்திலேயும் நாம் சந்திக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கவும் ஆண்டவர் கொடுத்த இந்த அற்புதமான நேரத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த வாரம் முழுவதிலும் ஆண்டவர் நமக்கு நல்லவராய் இருந்து அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, இந்த நேரத்தில் முதலாவது சாட்சிகளை நாம் வாசிக்க கேட்டு 2 சாட்சிகளை வீடியோவில் பார்த்து நமக்காக முதலாவது ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கணும். நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கிறீங்களோ அந்த தேசத்தை நேசித்து உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் நிறைய 100க்கும் அதிகமான தேசங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். இப்போ சில சாட்சிகளை நம்ம வாசி கேட்போம். நீங்கள் இந்த சாட்சியை கேட்கும்போதே அறிந்து கொள்ளலாம், இந்தியாவிலே ஆவியானவர் வித்தியாசமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு எழுப்புதல் உண்டாகிவிட்டது என்பதை அறிந்து கொள்ள முடியும். என்றால் நம்ம ஆச்சரியப்படும்படியான அற்புதங்களை இப்பொழுது நம்ம கேள்விப்படுகிறோம். வியாதிஸ்தன்னு ஒருத்தர் இருந்தால் சர்ச்சுக்கு போவாங்க, அந்த ஊழியக்காட்ட போவாங்க, அல்லது இது மாதிரி கூட்டம் நடக்கிறது போவாங்க, ஊழியர் ஜெபிப்பாங்க, அந்த அற்புதம் நடக்கும். வீட்டில் உட்காந்து இயேசுவே என்னங்க அற்புதம் நடக்குது, வியாதி சுகமாகுது, அங்கே ஒரு ஊழியக்காரரும் இல்லை, ஒரு பாஸ்டரும் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே டிவிக்கு முன்னால் உட்காந்து ஜெபிக்கிறாங்க, பிசாசு ஓடுது, வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. எப்போது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ தானே இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஆண்டவர் அந்த எழுப்புதலை ஆரம்பித்து விட்டார் என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளம். நீங்களே யோசித்து பாருங்கள், இந்த மாதிரி இதுக்கு முன்னால் இப்போ அது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா என்பதாக. அவங்க ஒரு ஊழியக்காரத்தில் போவாங்க, ஒரு கூட்டத்துக்கு போவாங்க, ஒரு பாஸ்டர்கிட்ட போவாங்க, அல்லது ஒரு ஜெபிக்கிற ஆள்கிட்ட போவாங்க, ஜெபிச்சு அற்புதம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். வீட்டில் உட்காந்துக்கிட்டு எங்கேயோ ஒரு வீட்டில் உட்காந்து டிவியில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இயேசுவே அப்படின்னா இயேசு அவங்களுக்கு அற்புதம் செய்கிறாரு. இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். இதுதான் வித்தியாசமாய் தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்து தன்னுடைய ஜனத்தை எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். இப்போ சில சாட்சிகளை நான் வாசித்த பிறகு 2 சாட்சிகளை நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதன் பிறகு உங்களுக்காக ஜெபம். உங்களுக்கு சுகம் வேணும் இல்லை, விடுதலை வேணும் இல்லை, நீங்கள் தான் ஜெபிக்கணும். நீங்கள் இயேசுவே அப்படின்னு வீட்டில் இருந்து ஜெபிச்சாலே அற்புதம் நடக்கும். அது எப்படிங்க நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாட்சி நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா எப்படி உங்களுக்கும் அற்புதம் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம். நீங்கள் ஜெபிக்கும்போது இன்றைக்கி விடுதலை அற்புதம் உங்கள் வீட்டில் நடக்க போகிறது. சரியா? முதலாவது சகோதரி கிரேசி, திருவள்ளூரில் இருந்து சகோதரி கிரேஸ் எழுதியிருக்கிறாங்க. நானும் என்னுடைய கணவரும் 1.5 வருடமாக சரும வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்தோம். 2 பேருக்குமே பாதிப்பு. எங்கள் 2 பேரின் உடம்பு முழுவதும் சொரியல் எடுக்கும். சொரிந்தால் தடிப்பாக மாறிவிடும். அரிப்பு தாங்காமல் சொரியும் போது அதிலிருந்த இரத்தமும் நீரும் வரும். அந்த நீர் படும் இடமெல்லாம் தடிப்பாக பரவிக்கொண்டே இருக்கும். மருத்துவமனைக்கு சென்று மருந்து மாத்திரை சாப்பிட்டும் பொழுது 2 நாட்கள் நன்றாக இருக்கும். அசைவம் சாப்பிட்டால் மறுபடியும் தடிப்பாக வந்துவிடும். 2 கைகள் முழுவதும் சொரிந்து தடிப்பாக இருக்கும். எனக்கு பார்க்கவே அருவருப்பாக இருக்கும். இதனால் வெளியே செல்லுவதற்கே மிகவும் கஷ்டமாக இருக்கும். என்ன செய்தால் இந்த நிலை மாறும் என்ற சூழ்நிலையில்தான் கடந்த 2022 2ஆம் வருடம் நவம்பர் மாதம் நடந்த ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியை குடும்பமாக பார்த்து கொண்டிருந்தோம். இதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அவங்க திருவள்ளூரில் அவங்க வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது நீங்கள் வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கும் ஜெப நேரத்தில் பிள்ளைகள், குழந்தைகள் வியாதிப்பட்ட உங்களுடைய பெற்றோர் மீது கை வைத்து ஜெபியுங்கள் என்று நீங்கள் சொல்லுவதை கேட்ட எங்களுடைய 3 பிள்ளைகளும் என் தலையிலும் என்னுடைய கணவர் தலையிலும் கை வைத்து ஜெபம் செய்தார்கள். நல்ல கவனிங்க. வீட்டில் பிள்ளைங்க, படிக்கிற 3 பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருந்தபோது பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க பாருங்கள், தாய் தகப்பன் மேலே இந்த பிள்ளைகள் கை வைத்து இயேசுவின் நாமத்தில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகம் கொடுக்கணும் இயேசுவே அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. இதை தான் நீங்கள் நல்லா கவனிங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைகள், அவங்க பிள்ளைகள் பெற்றோருக்காக பாரம் எடுத்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகம் கொடுங்க இயேசுவேன்னு கருத்தாக ஜெபிக்கிறாங்க. என்ன நடக்கிறது பாருங்கள்.
ஜெபித்து 2வது நாளிலேயே எங்கள் 2 பேர் உடம்பிலும் இருந்த தடிப்புகள் மறைந்து விட்டது. இப்பொழுது எங்கள் 2 பேருக்குமே எந்த சரும பிரச்சனையும் இல்லாமல் அந்த தோல் வியாதி ஸ்கின் டிசீஸ் கம்ப்ளீட்டாக மாறிவிட்டது. 1.5 வருடமாக எந்த தீர்வும் இல்லாமல் வேதனையில் இருந்த எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்டு ஒரே நாளில் எங்கள் 2 பேருக்கும் சுகந்தந்த இயேசுவுக்கு நன்றி, குடும்பமாக இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு பாருங்கள், இது ஒரு விசேஷமான அற்புதம் தானே. நம்ம என்ன கேள்விப்பட்டோம், இந்த ஊழியர் ஜெபிச்சாரு சுகம் கிடச்சி, இந்த பாஸ்டர் ஜெபிச்சாங்க சுகமாயிட்டு, இவங்க அந்த ஊழியர் செய்கிற அம்மா ஜெபிச்சாங்க சுகமாயிட்டு, இப்படி தானே கேட்டிருக்கிறோம். ஸ்கூலில் படிக்கிற குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணாங்க, தீராத வியாதி உடனே தீர்ந்து போச்சுன்னு இதுக்கு முன்னால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ கேள்விப்படுறீங்க. எழுப்புதல் ஆரம்பித்து விட்டார். ஆண்டவர் தன் வல்லமை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார். இயேசு வீடுகளுக்குள்ளே பலமாய் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்போ அவரை தேடி எங்கும் போக தேவையில்லை. உங்கள் வீட்டுக்கு வருகிற ஒரு ஆண்டவர் அவர். நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர். அவரை தேடி எங்கே நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, காலில் செருப்பு இல்லாமல் நடந்து உங்களை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொன்னால் அவர் நமக்காக சிலுவை சுமந்து தன்னை பலியாய் கொடுத்து தன்னை நொறுக்க ஒப்பு கொடுத்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணினவர் இயேசு. அதனால் இயேசுன்ற நாமத்தை விசுவாசித்து ஜெபித்தீங்கன்னா இன்றைக்கு சுகம். பிள்ளைகள், இயேசுவே என் அம்மாவுக்கு சுகம் கொடுங்க, அப்பாவுக்கு சுகம் கொடுங்கன்னு நீங்கள் ஜெபிச்சா இன்றைக்கு உங்கள் அம்மாவுக்கு சுகம், உங்கள் அப்பாவுக்கு சுகத்தை இயேசு தருவார். 3 பிள்ளைகள் யோசித்து பாருங்கள். ஒரு குடும்பத்தாரை தவிர அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக யார் பாரத்தோடு ஜெபித்து விட முடியும்னு நினைக்கிறீங்க? தாய் தகப்பனுக்காக பிள்ளைகளை விட வேறு யாராவது அவ்வளோ பாரத்தோடு ஜெபிச்சிட முடியுமா? அவங்க தான் உண்மையான அன்போடு ஜெபித்த உடனே அற்புதம் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும். 2 பேருக்குமே அற்புத சுகம் தாய் தகப்பனுக்கு. ஆண்டவருக்கு அதற்காக நம்ம நன்றி செலுத்துகிறேன். அடுத்து சகோதரி ஃப்ரான்சினா கேரளாவிலிருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய வலது மார்பு பகுதியில் 3 வருடமாக சிறிய அளவிலான ஒரு கட்டி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அது பெரிதானது, வலியும் இருந்தது. கட்டி என்றதுமே கேன்சர் என்று சொல்லிவிடுவார்களோ என்ற பயத்தில் மருத்துவமனைக்கு செல்லவில்லை. ஆனால் மனதிற்குள் ஒரு மரண பயம் இருந்து கொண்டே இருந்தது. இந்த சூழ்நிலையில் கடந்த 2022 வருடம் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் நடந்த அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை குடும்பமாய் பார்த்து கொண்டிருந்தோம். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை இதே நிகழ்ச்சியை அற்புத பெருவிழாவாக நடத்தி சுகம் விடுதல் அற்புதத்துக்காக ஜெபிக்கிற அந்த நிகழ்ச்சியை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க கேரளாவிலிருந்து. நான் ஜெப நேரத்தில் நான் என்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து என்னை அறியாமலேயே மிகவும் அழுது கண்ணீரோடு எனக்காக ஜெபம் செய்தேன். அதில் ஜெப நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கினதுனால அவங்கள அறியாமல் தான் கதறி ஆண்டவர்கிட்ட டிவிக்கு முன்னால் உட்காந்து ஜெபிக்கிறாங்க. இயேசுவை நோக்கி என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இயேசுவை விடுதலை கொடுங்கன்னு அங்கே ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் என்ன நடக்குது பாருங்கள். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது ஒரு நிழல் என்னை விட்டு கடந்து போவதை போல உணர்ந்தேன். அப்படியே ஒரு நிழல் ஷேடோ வந்து அப்படி விலைக்கு போகிறத அவங்க உணர்றாங்க. அதன் பிறகு எனக்கு கட்டி இருந்ததையே நான் மறந்து விட்டேன். 1 வாரம் கழித்து தற்செயலாக பார்க்கும் பொழுது வலியும் இல்லை, கட்டியும் இல்லை. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இதை மிராக்கிள், இது அற்புதம் என்பது இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம். வீட்டில் உட்கார்ந்து இயேசுவேன்னு கண்ணீரோடு அழுது பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறாங்க, கட்டி மறைந்து போய்விட்டது. நான் நல்ல சுகத்துடன் இருக்கிறேன். ஒரு நாள் நான் ஜெபித்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு என் பாவங்களை எல்லாம் மன்னித்து 3 வருடமாக எனக்கு இருந்த கட்டியை மறைய செய்து அற்புதமாய் சுகம் கொடுத்த இயேசுவுக்கே என் நன்றியை செலுத்துகிறேன். இந்த மாதிரி சுகம் கொடுக்கிற வேறு யாரையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே மாதிரி ஆயிரக்கணக்கான சாட்சிகளை உங்களுக்கு நான் வாசித்திருக்கிறேன். கடந்த 2 வருஷத்தில் மோர் தென் 5000 5000த்துக்கு அதிகமான சாட்சிகளை நான் வாசித்தது மாத்திரம். அது இல்லாமல் எத்தனை ஆயிரமான அற்புதங்கள் இயேசு செய்கிறார்.
சும்மா 1-2 இல்லை, என்னைக்கும் அது 100 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததுன்னு சொல்கிறாங்க, நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கு இப்போது உங்களுக்கு அற்புதம் நடக்குது இல்லை, இப்போது உங்களுக்கு விடுதலை தரார்ல. நீங்கள் யோசித்து பாருங்கள், இது இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம். அது இயேசுவால் தான் செய்ய முடியும். பார்த்தீங்களா இந்த அற்புதம். இன்னொரு சகோதரி எப்சிபா, மயிலாடுதுறை, இவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துன்னு பாருங்கள். எப்சிபா, மயிலாடுதுறை. என் வலது கண்ணில் 5 வருடமாக ஒரு மிளகு அளவில் சிறிதாக ஒரு கட்டி இருந்தது. கண்ணில் கட்டி. அது சிறிதாக இருந்ததால் நான் அதை பெரிதாக எடுத்து கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2020ஆம் வருடம் எனக்கு திருமணம் முடிந்தது. லாக்டவுனும் வந்துவிட்டார். அந்த சமயம் நீங்கள் ஆரம்பித்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை தினந்தோறும் பார்க்க ஆரம்பித்தேன். நான் கிறிஸ்தவ பெண்ணாக இருந்தாலும் கிறிஸ்தவ பெண்ணின் ஒழுங்குமுறைகளை உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியின் மூலம்தான் அறிந்து கொண்டேன். தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டுமென்று நீங்கள் சொல்லுவதை கேட்ட பின்புதான் தேசத்திற்காக தினமும் 1 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக எவ்வளோ பெரிய மாற்றங்கள் பார்த்தீங்களா? ஆவிக்குரிய மாற்றம், ஜெப வாழ்க்கையிலே மாற்றம். மனிதனால் இதெல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? மோகன்லாசஸ் ஒரு உங்களைப் போல பாடுள்ள ஒரு மனிதன். நான் செய்ய முடியாது, இதை செய்கிறவர் இயேசு. இயேசு என்ற உலகத்தின் இரட்சகர், மனுகு மக்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், எல்லார் மேலேயும் அன்பு வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர், மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அந்த இயேசு தான் இதன் மூலமாக கிரியை செய்து அற்புதம் செய்து கொண்டிருக்கிறவர். அந்த இயேசு கிறிஸ்து தான் இப்பொழுது உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, கலங்குகிறாயா? பயப்படுறாயா? பயப்படாத, நான் உனக்கு அற்புதம் செய்வேன், என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறார். இப்போ என்ன நடந்தது பாருங்கள் அவங்களுக்கு. நான் இயேசுவுக்குள் வளருவதற்கு உங்களுடைய நிகழ்ச்சி காரணமாக இருந்தது. கடந்த 2022ஆம் வருடம் டிசம்பர் மாதம் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்களின் சாட்சியை வாசித்தீர்கள். ஜெபிக்கும் ஜெப வேளையில் வியாதி உள்ளவர்கள் வியாதிப்பட்ட இடத்தில் கைகளை வைத்து நீங்களே உங்களுக்காக ஜெபியுங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீர்கள். நானும் என் கண்ணில் இருந்த கட்டிக்காக என் கண்ணில் கை வைத்து விசுவாசத்தோடு ஜெபம் செய்தேன். என்றைக்கு என்னுடைய கட்டி சுகமானது என்றே எனக்கு தெரியவில்லை. திடீரென்று ஒரு நாள் பார்க்கும்போது கண்களில் 5 வருடமாக எனக்கு இருந்த கட்டி மறைந்து போயிருந்தது. அவங்க கை வைத்து ஜெபிச்ச போதே ஆண்டவர் மறைய பண்ணிட்டார். அவங்களுக்கே தெரியல சுகமானார் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. 3 வருஷமாக கட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்தா கட்டி இருந்துச்சு, எங்கே காணவில்லை. அதான் இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறவர். திடீரென்று ஒரு நாள் பார்க்கும்போது கண்களில் 5 வருடமாக எனக்கு இருந்த கட்டி மறைந்திருந்தது. என்னுடைய விசுவாச ஜெபத்தை கேட்டு இயேசு சுகமாக்கி இருந்தார். என்னுடைய ஜெபத்திற்கு இயேசு அற்புதம் செய்ததினால் எனக்கு இன்னும் விசுவாசம் பெருகி உள்ளது. இப்பொழுது தினமும் தேசத்திற்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறேன். தினமும் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரி எப்சிபா அவங்க, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதே மாதிரி இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் என்ன கேன்சர் கட்டியா, டிபி கட்டின்றாங்களா, தைராய்டு கட்டியா, அல்லது ஃபைப்ராய்டு உங்களுடைய கர்ப்பப்பையில் கட்டின்றாங்களா, நீங்கள் விசுவாசத்தோட இயேசு என்னை தொடுவார், என்னை இவங்களுக்கு 2 பேருக்கு கட்டியை மறைய பண்ணி இருக்கிறார், எனக்கும் இதை மறைய பண்ணணும், எடுத்து போடணும். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா இன்றைக்கு இப்போ உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் விடுதலை தருவதை பார்ப்பீங்க. இதை அடுத்து சகோதரி பிரேமா, தருமபுரியிலிருந்து ஒரு சகோதரி பிரேமா. 5 வருடங்களாக நான் மாதவிலக்கு பிரச்சனையினால் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். எனக்கு வருடத்திற்கு 1 முறை தான் மாதவிலக்கு வரும். 3 மாதங்கள் தொடர்ந்து இரத்தப்போக்கு இருக்கும். வயிற்று வலியினால் மிகவும் கஷ்டப்படுவேன். வலி பொறுக்க முடியாமல் என்னையும் மீறி நான் வாய் திறந்து சத்தமாகவே அழுவேன். என்ன ஒரு கஷ்டம் இல்லை? அந்த பெண்களுக்கு தான் அது தெரியும், அந்த வேதனை. பைபிள் எழுதியிருக்க 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு பெண் என்பதாய். இவங்களுக்கு 5 வருஷமாக பாருங்கள் எவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை, ஒரு மரண வேதனை அது. அந்த மாதிரி சத்தமாகவே அழுவாங்களாம். மருத்துவமனைக்கு சென்று வலி நிவாரணங்களை எடுத்தால்
கொஞ்ச நேரம் அந்த வலி இல்லாமல் இருக்கும், பிறகு மீண்டும் அந்த வலி வந்துவிடும். நான் 2020ஆம் ஆண்டு உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்தேன். நீங்கள் சொல்லும் தெய்வ வார்த்தைகளையும் ஆலோசனைகளையும் கேட்டு நானும் விசுவாசத்துடன் ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். நான் ஜெபம் செய்ய ஆரம்பித்ததிலிருந்து கடந்த 2 வருடங்களாக எனக்கு எந்த தடையும் இல்லாமல் மாதம் பீரியட்ஸ் வந்து விடுகிறது. வலியோ வேதனையோ எதுவும் இல்லாமல் நார்மலாக இருக்கிறேன். 5 வருடமாக வேதனையில் இருந்த எனக்கு என் ஜெபத்தை கேட்டு சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். சுகம் கொடுத்த இயேசு. 5 வருஷம் பிரச்சனை பாருங்கள், 5 years பிரச்சனை. அவங்க ஜெபிச்சாங்க, ஒரு நாள் விசுவாசத்துடன் ஜெபிச்சாங்க. அதன் இப்போ 2 வருஷம் ஆயிற்று, எல்லாம் நார்மலாக்கி விட்டார். 5 வருஷமாக அப்நார்மல், அவங்களுக்கு நார்மலாகவே இல்லை. அவங்களுடைய சரீரம் வலி வேதனை மரண போராட்டம், அந்த வலி வேதனையில் அவங்க விசுவாசத்தோடு ஒரு நாள் ஜெபிச்சாங்க. வலியும் இல்லை வேதனையும் இல்லை, எல்லாத்தையும் கர்த்தர் நார்மல் ஆக்கி 2 வருஷமாக சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு பிறகு தான் சாட்சி எழுதியிருக்கிறாங்க. இதை நேற்றுக்கு சோமாயிட்டு இன்றைக்கி எழுதலை. அப்போ 2 வருஷமாக நல்ல ஆரோக்கியமாக இருந்து தான் எழுதுகிறாங்க. இயேசு சுகம் கொடுத்தா அவங்களுக்குள்ளே நிலைச்சி இருக்கும். இன்றைக்கு உங்கள் கர்ப்பப்பையில் பிரச்சனையோடு இருக்கிறீங்களா, எந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்து விடுவார். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், சரியா? சகோதரி ஹெலன் மேரி, திருவள்ளூர்லேருந்து இன்னொரு சகோதரியும் சாட்சி எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஹெலன் மேரின்ற ஒரு சகோதரி பாருங்கள். நான் 5 வருடமாக அசுத்தாவி பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னுடைய பிரச்சனை வித்தியாசமானது. தினமும் அதிகாலை 4 மணிக்கு என் படுக்கையில் அருகில் யாரோ வருவது போல் இருக்கும். கண்ணை திறந்து பார்த்தால் யாரும் இருக்க மாட்டார்கள். தினமும் ஒரு அசுத்த ஆவி நான் வெளியே செல்ல முடியாத அளவிற்கு என்னோடு அருவருப்பாக அது செயல்படும். என்னால் அதை தவிர்க்க முடியாது. அதை என் வீட்டில் யாரிடத்திலும் நான் சொன்னதும் இல்லை. சொன்னாலும் நம்பக்கூடியதாக இருக்காது. சில காரியம் அறிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி சில காரியம் நடக்கும். பிசாசு அந்த மாதிரி காரியங்களை கூட செய்து கொண்டு இருக்கிறான். இப்போ சில செய்தி கேள்விப்படுறீங்களா, ஆட்களை வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு மனுஷ மாம்சத்தை துண்டு துண்டாக வெட்டி சமைச்சு சாப்பிட்டது கேரளாவில் சில இடத்துல நடந்து செய்தல். இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது, நடக்குது இல்லை? பிசாசு இந்த கடைசி காலத்தில் இந்த மாதிரி காரியத்தை செய்கிறதை பார்க்குறோம். வட இந்தியாவில் ஒரு கூட்ட மக்கள் இருக்காங்களா, அந்த புதைச்ச பிணத்தை எடுத்து திங்கிறாரு. அது மாதிரி அவங்க இந்தியாவில் இருக்காங்க. அதை இதை மீடியாவிலலாம் எத்தனையோ முறை வீடியோவிலலாம் அது ஒளிபரப்பி இருக்கிறாங்க. அதை பற்றி போடும்போது நார்த் இந்தியாவில் எந்த பகுதியில் இருக்கிறாங்க, இவங்க பிணத்தை சாப்பிட்றவங்க, அவங்களுக்குன்னு ஒரு பெயர்லாம் இருக்குது. அது டிவிலலாம் எத்தனை முறை காமிச்சிருக்கிறாங்க. நம்புகிற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நடக்கிறது. பிசாசு அந்த மாதிரி செயல்படுகிறதை நம்ம பார்க்குறோம். அதனால் இதெல்லாம் நம்ப முடியுமா இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லாதங்க. எல்லா காலத்திலும் அது. இப்போ மந்திரவாதி இருக்காங்கல்ல, இந்த நூற்றாண்டிலே மந்திரவாதி இருக்காங்கல்ல, மந்திரவாதம் பண்ணுறவங்க, பலி செலுத்துகிறவங்க. பேப்பரில் அப்பப்போ நியூஸ் வருதில்ல, வெளியே தெரிகிறது கொஞ்சம், அண்டர் கிரவுண்டில் நடக்கிறது ரொம்ப அதிகம். அதனால் பாருங்கள், இந்த மாதிரிலாம் நடக்கிறது பாருங்கள். ஒருவேளை இப்படி வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் பிசாசினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறீங்களா, உங்களோட தான் இன்றைக்கி இயேசு பேசுகிறார். மகளே, நான் உனக்கு விடுதலை தருவேன், மகனை நான் உனக்கு விடுதலை தருவேன்னு இயேசு பேசுகிறார். இதை பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க, யாரிடத்தில் நான் சொன்னாலும் அது நம்பக்கூடியதாக இருக்காது. இதிலிருந்து நான் எப்படி விடுதலை பெற்றுக்கொள்வது, யாரிடத்தில் சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுவது என்று கூட தெரியாமல் அநேக நாட்கள் புலம்பி இருக்கிறேன். அதிகாலை 4 மணிக்கு எனக்கு வரும் பிரச்சனையை தவிர்ப்பதற்காக 4 மணிக்கு முன்னாலேயே எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தாலும் அந்த அசுத்த ஆவி என்னை ஜெபிக்க விடாது. நீ செத்துப்போ என்று என் காதில் சொல்லிக்கொண்டே இருக்கும். இதனால் என் சரீரத்திலும் பாதிப்பு ஏற்பட்டது. எப்பொழுதும் ஒருவித மயக்கத்திலேயே இருப்பது போல இருப்பேன். வீட்டில் எல்லாரிடத்திலும் கோபப்படுவேன். எப்பொழுதும் ஒரு எரிச்சலுடனே நான் இருக்கும்படியாக என் சுபாவம் மாறிவிட்டது. இந்த சூழ்நிலையில் உங்கள் வீட்டில் யாராவது அப்படி அப்நார்மலாக செயல்படுறாங்க, திடீர்னு இப்படி ஒரு மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பொல்லாத ஆவி, ஒரு ஆவிக்குரிய போராட்டம். அதை அறிந்து அவங்களுக்கு ஜெப உதவி தேவை என்பதை உணர்ந்து நீங்கள் அந்த உதவி செய்யணும். இயேசுவால் தான் அதில் விடுதலை கொடுக்க முடியும்.
அதனால் நீங்கள் இதை அறிந்தவங்களை ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் 2022 வருடம் அக்டோபர் மாதம் 29 நடந்த ஜெபிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சி தேசத்திற்காக ஜெபிக்கும் சிறப்பு ஜெபமாக நடைபெற்றது. ஜெப வேளையில் முதலில் தேசத்திற்காக ஜெபித்தேன். இறுதியில் வியாதிஸ்தர்களுக்காக நீங்கள் ஜெபித்த போது, இயேசுவே இந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க என்று என் தலையில் நானே கைகளை வைத்து கண்ணீரோடு கதறி அழுது ஜெபம் செய்தேன். நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியின் வல்லமை என்மேல் இறங்கியது. அபிஷேக வல்லமை தாங்க முடியாமல் கீழே விழுந்து விட்டேன். மறுநாள் காலையில் என்னை எந்த அசுத்தாவியும் தொடவில்லை. நான் ஜெபித்த ஜெபத்திலேயே இயேசு எனக்கு பூரண விடுதலை கொடுத்து விட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். 5 வருடமாக அசுத்தாவின் பிடியில் இருந்த எனக்கு பரிபூர்ணமான விடுதலை கொடுத்து அபிஷேக வல்லமையும் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. சரிங்களா? ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்தாவியனுடைய வல்லமைக்கு பிசாசு பயப்படுவான். அந்த ஆவியானுடைய வல்லமை இறங்கின உடனே அந்த அசுத்தாவின் கிரியை அழிக்கப்பட்டது. 5 வருஷ போராட்டத்திற்கு முடிவு. இன்றைக்கு அதே வல்லமை உங்கள் மேலே இறங்கும். பயப்படுத்துகிற ஆவி, தற்கொலை தூண்டுகிற ஆவி, இரவு நேரத்தில் சொப்பனத்தை கொடுத்து கலங்க பண்ணுகிற ஆவி, உங்கள் தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, அந்த ஆவியினுடைய கிரியை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படும். அதுக்கு ஒரே ஒரு மந்திர சொல், இயேசு என்கிற நாமம், இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பெயரை சொல்லி பாருங்கள். ஒரு வல்லமை உங்கள் உடம்புக்குள்ளே இறங்கும். பிசாசின் கிரியை அழிக்கப்படும். இயேசு கிறிஸ்துன்ற பெயரில் தான் அந்த வல்லமை. என் நாமத்தினால் பிசாசை துரத்துவீர்கள், என் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன் இயேசு வாக்கு கொடுத்தார். அந்த பெயரை சொல்லி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். சரி, இப்போ இன்னொரு 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. முதலாவது 2 வாலிபர்கள், அவங்க என்ன சாட்சி சொல்கிறான்னு கேட்கலாமா? இலங்கை தேசத்திலிருந்து மட்டக்களப்பு, இலங்கையில் ஸ்ரீலங்காவில் மட்டக்களப்புன்னு ஒரு பகுதி இருக்கிறாரு. அங்கிருந்து 2 வாலிபர்கள், ஷாருக்ஷன், அபிஷாந்த் என்கிற 2 வாலிபர்கள். அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேளுங்க. வாலிபர்கள் கவனமாக பாருங்கள். வாலிப பெண் பிள்ளைகள் பாருங்கள். பெரியவங்க கூட மதுபானம் குடிக்கிறவங்க, பாவத்தில் இருக்கிறவங்க, என்னால் விட முடியல சொல்கிறவங்கெல்லாம் இதை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்றையிலேருந்து ஒரு மாற்றம் வரும். நிறைய பெற்றோருக்கு இன்றைக்கி பிரச்சனையே ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள்லேருந்து வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் வரைக்கும் செல்ஃபோன்லேயே இருக்கிறாங்க. ஐயா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் தான் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு அடிமைத்தனம். அதிலேருந்து விடுதலை பெறனா ஒரே வழி இயேசு தான். இயேசு தான் விடுதலை தருகிறவர். இந்த மாதிரி எத்தனை பேர் சாட்சி பார்த்தீங்களா? 2 வாலிப தம்பிமார் இந்த வாலிப வயசில் அவங்க ஒரு காரியத்துக்கு அடிமையாக இருந்தாங்க. செல்ஃபோனுக்கு அடிமையாயிட்டாங்க. அதிகாலை 4 மணி வரைக்கும் அதை பார்த்துட்டு அப்புறம் தூங்குறது, பகல் நேரம் எல்லாம் தூங்குறது. யோசித்து பாருங்கள், அவங்களுடைய வாழ்வாமே பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. இப்போது அதுக்கு ஒரே வழி இயேசு தான். ஆண்டவர் எவ்வளோ அழகாக ஒரு வாலிபுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் பார்த்தீங்களா? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். வேர்ல்டு ரிவைவல் ஒரு ப்ரேயர் நாங்கள் வைத்திருந்தோம். உலக எழுப்புதலுக்காக பல தேசத்திலேருந்து வந்திருந்த போது இலங்கையிலேருந்து அந்த தம்பி அவங்களுடைய தாப்பனாரோடு வந்திருக்கிறாங்க. அங்கே தான் ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். இயேசுடைய பிரசன்னம் ஒரு மனிதனை தொடும்போது ஒரு விடுதலை, மாற்றம். அவருடைய ஃப்ரெண்டுக்கு அதே மாதிரி ஜெபம் பண்ணி தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக ஜெபித்து எனக்கு 2 பேரும் ஜெபத்தில் போட்டி போடுறாங்க பாருங்கள். ஒரு குழுவாக சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. ஸ்ரீலங்கா தேசத்தில் இப்படி ஆயிரமான வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் எழும்பி விட்டார்கள். இனிமேல் அந்த தேசத்தில் ஆசீர்வாதமான மாற்றம் வரும். ஜெபிக்கிறவங்க மூலமாக தான் ஆசீர்வாதம் தேசத்தில் வரும். அரசியல்வாதிகளால் வராது, எந்த லீடராலும் வராது, எந்த ஒரு அமைப்பாலும் வராது. வானத்தை பூமியை உண்டாக்கின ஆசீர்வதிக்கிற தேவன் அந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் வாலிப சமுதாயம் மாறணுமா? இயேசு தான் வழி. அவங்ககிட்ட வந்துட்டு அவங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆகிரும். பாருங்கள், ஜெபிக்கிறவங்களாக மாறிட்டாங்க. பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்று, அதுதான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார். என்னால் அதை விட முடியல, அதில் போய் சிக்கிக்கிட்டேன், இப்போ அதை பார்க்காம இருக்க முடியல, செய்யாமல் இருக்க முடியல. இயேசு விடுதலை தருவார். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை என்னால் நீங்கள் ஜெபிக்கும். இன்னொரு சாட்சியை பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். சகோதரி மேரி, தர்மபுரியிலிருந்து சகோதரி மேரி,
அவங்களுக்கு 28 வருஷமாக ஒரு கட்டி இருந்ததாம். ஆண்டவர் எப்படி அதை மறைய பண்ணினார்? இன்றைக்கு ஏற்கனவே 2 பேருக்கு கண்ணில் இருந்த கட்டி, மார்பில் இருந்த கட்டி ஆண்டவர் மறைய பண்ணின சாட்சி. 3வது இன்னொரு சாட்சி கேட்குறார். அப்போ இன்றைக்கி அவுட்ஸ்டாண்டிங் ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு இன்றைக்கி செய்ய போகிறார். சரீரத்தில் கட்டி, கேன்சர் கட்டி, தைராய்டு கட்டின்னு இருக்கீங்களா? இப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். இந்த சாட்சியை கேட்ட பிறகு நாம் ஜெபிக்கலாம். எவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா? 28 வருஷம் ஒரு கட்டி, உடம்புக்குள்ளே ஓட்டை விழுந்த நிலைமை, புழுலாம் வைத்து விட்டார். ஏழை குடும்பம், 3 லட்ச ரூபான்னு ஆப்ரேஷன் பண்ணி முழுசு சுகமாக்க முடியாது. ஏதோ ஒன்று பண்ணலாம். பணமும் இல்லை, வியாதியும் போகலை, வாழ முடியாது, தற்கொலை பண்ண போகிறாங்க. கிணத்தில் விழுந்து சாக போகிற நேரம் ஆண்டவர் ஒருத்தர் அனுப்புகிறார். அதான் இயேசு. உங்கள் மீது அக்கறை உள்ள ஒரு தேவன். நீங்கள் அவரை தேடாட்டாலும் அவர் உங்களை தேடுகிறார். நீங்கள் அவரை நம்பாவிட்டாலும் அவர் உங்களை நேசித்து உங்களை தேடி வருகிறார். நீங்கள் அவரை வெறுத்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். பாருங்க, சொல்கிறாங்க கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு போனாலும் இயேசுவை பிடிக்காதான். அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு அவங்க சொல்கிறத கேட்டு வசனமும் தெரியாது, இயேசுவும் தெரியாது, பாரம்பரியமாக அவங்க சொல்கிற ஒரு பாட்டை பாடிட்டு அப்படியே வந்துட்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவங்க. 28 வருஷ வியாதிங்க, சாக போகிறாங்க தற்கொலைக்கு. இது சாவு ஒன்று தான் முடிவு. இயேசு போகிற வழியில் தடுத்து நிறுத்துகிறார். வா கட்டாயம், இல்லை நான் போயிட்டு வரேன், கட்டாயம் வா வந்து பாருன்னு. ஆண்டவர் எப்படி ஒருவரை நேசித்து அவங்களுடைய மரணத்துக்கு விடாதபடி தடுத்து அற்புதம் செய்துட்டார்ல. இன்றைக்கி 2 வருஷமாக சுகமாக இருக்கிறாங்க. அந்த வியாதியே இல்லைங்க. 28 வருஷமாக அந்த கட்டி இல்லை. இயேசு அற்புதமான ஒரு ஆண்டவர். இங்கே மதம் இங்கே வந்துச்சு. மதத்தை பற்றி இயேசு பேசுவதும் இல்லை. நீங்கள் மதம்லாம் மாறவே வேண்டாம். யாரும் சொல்லி மதம் மாறிடாதுங்க. மதம் மாறுறதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மதம் நமக்கு மாற்றத்தை கொண்டு வராது, ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. மதம் அல்ல, நம்மை ரட்சிப்பதற்காக சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்த ஒரு ரட்சகர் இயேசு. அவரை விசுவாசித்து எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, இயேசுவேன்னு கேளுங்க. அவர் மத வித்தியாசம் பார்க்க மாட்டார், இன வித்தியாசம் பார்க்க மாட்டார். அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட உலகத்தின் மக்களுக்கு இரட்சகராக இந்த உலகத்தில் வெளிப்பட்டவர். அதனால் இன்றைக்கு இப்போ நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. ஒரு 5 நிமிடம் ஜெப நேரம். முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க, அல்லது உட்கார்ந்து கொண்டே ஜெபிக்கலாம். எனக்கு ஒரு பாவத்திலேருந்து விடுதலை வேணும். மதுபான பழக்கம், ரம்மி விளையாடுவது, செல்ஃபோன் அடிமைத்தனம், இந்த மாதிரி ஒரு பாவத்தை என்னால் விட முடியல, தப்புன்னு தெரியுது, என்னால் விட முடியலன்றவங்க இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்கு இந்த பாவத்திலேருந்து விடுதலை வேணும், உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, என் பாவத்தை நீங்கள் சிலுவையில் சுமந்தீங்களே, எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு கேட்கணும். சரியா? வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கைவை. எங்கே கட்டிகள் இருக்கிறது, கண்ணில் கட்டியா, வாய்க்குள்ள கட்டியா, மார்பில், வயிற்றில், கர்ப்பப்பையில், எங்கே கட்டி, தலையில் கை வைத்து கொள்ளுங்க. எந்த இடத்துல வலி வேதனை இருக்குது, கை பயன்படுத்த முடியல, நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு, எலும்பில் வலி, அந்த இடத்துல கை வைங்க. எங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம், லங்ஸில் ப்ராப்ளம், கிட்னியில் ப்ராப்ளம், அங்கே கை வைங்க. உங்கள் கையை உங்களுடைய சரீரத்தில் வைங்க. அல்லது உங்களுடைய வீட்டில் உங்களுடைய வியாதிப்பட்ட அப்பா அம்மா வியாதிப்பட்டிருந்தால் குழந்தைகள் கூட கை வைத்து ஜெபிக்கலாம். குழந்தைகள் வியாதிப்பட்டிருந்தால் பெற்றோர் கை வைத்து ஜெபம் செய்யுங்க. கற்பத்தின் கனியில் குழந்தை வேணும், நீங்கள் சகோதரிமார் மட்டும் இருந்தீங்கன்னா நீங்கள் கை வைத்து ஜெபிங்க. கணவன் மனைவி இருந்தால் 2 பேரும் கை கோர்த்து ஒரு மனப்பட்டு ஜெபிங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிப்பார். உங்கள் வீட்டிலையே இப்போ இயேசு உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். அவர் எங்கோ இல்லை, இப்போ உங்கள் பக்கத்தில் 4 மாவட்டிலும் இருக்கிறார், உங்கள் பக்கத்துலேயும் அவர் இருக்கிறார். உலகமெங்கும் வியாபித்திருக்கிறவர் இயேசு. அமெரிக்காவிலும் இயேசு, ரஷ்யாவிலும் இயேசு, சீனாவிலும் இயேசு, சிங்கப்பூரிலும் இயேசு, இலங்கையிலும் இயேசு. கோடிக்கணக்கான வீடுகளில் ஒரே நேரத்தில் இப்பொழுது அவர் பிரசன்னமாகி இருக்கிறார். இப்போ நீங்கள் ஜெபிக்கணும். இயேசுவே என்னை தொடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, குழந்தைக்கு சுகம் கொடுங்க. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா இப்போ அற்புதம் நடக்கும். 5 நிமிஷம் நான் கண்களை மூடுங்க. உங்களுடைய எண்ணம் சிதறாமல் இருக்க கண்களை மூடி
இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் அப்படியே நினைத்து, இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே என் குழந்தைக்கு சுகம் தாரும், இயேசுவே இந்த வியாதியை எடுத்து போடும், இந்த கட்டியை எடுத்து போடும், இந்த வலியை எடுத்து போடும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசு இயேசு அந்த பெயரை சொல்லுங்கள். இயேசுவே நீ கூப்பிடுங்க. இயேசுவே தொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா. இந்த பயத்தின் ஆவி, தற்கொலை தூண்டுகிற ஆவி, என் தூக்கத்தை கெடுக்கிற ஆவிலிருந்து விடுதலை கொடுங்க. இயேசு இயேசு அந்த பெயரை சொல்ல சொல்ல இப்போ வல்லமை இறங்குகிறது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர், எனக்கு பக்கத்தில் வந்திருக்கிறீர், எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். இயேசுவே என்னை தொடும், என் குழந்தையை தொட்டு குணமாக்க, எங்கள் அப்பா அம்மாவை தொடுங்க, என் மனைவிக்கு சுகம் கொடுங்க, என் கணவருக்கு சுகம் கொடுங்க, எங்கள் அம்மாவுக்கு சுகம் கொடுங்கன்னு ஜெபிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே இயேசுவே விடுதலை தாங்க, இயேசுவே ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. குழந்தை செல்வத்தை தாங்க, கடன் பிரச்சனையை மாற்றுங்க, வேலைக்கு வழி திறந்து தாங்க, தடைப்பட்டிருக்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. இந்த வியாதி என்னை விட்டு விலகட்டும், இந்த நோய் மாறட்டும். ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு. இயேசுடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி கொண்டு இருக்கிறாரு. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை தொடுகிறது. இப்போ சில அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது. அது உங்களை தள்ளிவிட்டு போகிறது. உங்களை விட்டு அந்த பயம் இப்பொழுது மறைகிறது. தற்கொலை எண்ணம் மறைகிறது. உங்களை விட்டு ஒரு ஆவி வெளியேறுவதை உணர்கிறீர்கள். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல உங்களுக்கு விடுதலை. கட்டிகள் மறைகிறது. தைராய்டு கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். கேன்சர் கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். தலைக்குள் இருக்கிற கட்டி, அந்த டியூமர், பிரைன் டியூமர் மறைகிறது. சகோதரி, உங்களுடைய தலையில் இருக்கிற பிரைன் டியூமர் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். வலி விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். வாயுக்குள் இருக்கிற கட்டி மறைகிறது இயேசுவின் நாமத்தில். விடுதலை இயேசுவின் நாமத்தில். சுகம், சகல நோய்களும் மாறுகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை தொடுகிறதற்காய், சுகம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இதோ விடுதலை தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி இயேசுவே சொல்லுங்க. நன்றி இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய வல்லமை தொட்டு அநேகருக்கு விடுதலை கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே இயேசுவே, இந்த மக்களுக்காக நீர் சிலுவையில் மரித்ததை நினைத்தருளி அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் நல்ல சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, மகிழ்ச்சியோடு இந்த பிள்ளைகள் இருக்கும்படிக்கு செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. இன்றையிலிருந்து நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகி இருக்கிறது. நோய்கள் மறைந்திருக்கிறது. இயேசுவுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். சரி,